அனைவருக்குமே வணக்கம். சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. சற்று முன் அந்தர்பல்ட்டி அளித்த கூட்டணி கட்சிகள் அதிர்ச்சியில் முதலமைச்சர் ஸ்டாலின், இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா செய்திகள் வந்து வெளியாக இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதிரடியாக தேர்தல் முடிந்து இப்போ ரிசல்ட்டுக்காக வந்து வெயிட் பண்ணியிருக்கோம். நாளை வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து ரிசல்ட்டை வந்து வெளியிட போகிறாங்க. வந்து பார்த்தீங்கன்னா இதன் அடிப்படையில் அதிரடியாக நாளைக்கு தான் யார் வெற்றி பெறுவாங்க அப்படின்றத வந்து தீர்மானிக்கக்கூடிய அளவிற்கு சம்பவம் மேலே சம்பவம் வந்து நடக்க போகுது. இந்த நிலையில் தான் இப்போ அதிரடியாக வந்து பார்த்தீங்கன்னா அதிரடியாக கூட்டணி கட்சிகள் அனைத்துமே ஒரு முக்கியமான முடிவுகளாக வந்து எடுத்திருக்காங்க. வந்து பார்த்தீங்கன்னா திமுக கிட்ட வந்து ஒரு மிகப்பெரிய பேரம் வந்து பேச போகிறதாகவும் முக்கிய முடிவுகளாக வந்து எடுத்திருக்காங்க. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா 24 கட்சிகள் வந்து கூட்டணிகள் வந்து வைத்து திமுக ஒரு மிகப்பெரிய வெற்றி பெறும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு வந்து இருக்காங்க. இருந்தாலுமே இப்போ வந்து பார்த்திங்கன்னா புதியதாக விஜயகாந்தோடைய கட்சி வந்து பார்த்தீங்கன்னா பிரேமலதா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதிரடியாக கூட்டணி வந்து முதல் முறையாக கூட்டணி வந்து வைத்திருக்காங்க. இந்த கூட்டணியும் அதேமாதிரி கூட்டணி கட்சிகள் நிறைய கட்சிகள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து திமுகலேருந்து விலக போகிறதாக ஒரு முக்கிய முடிவுகளை வந்து எடுத்திருக்காங்க. திமுகவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேசிய பேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அதிரடியாக கூட்டணி கட்சிகள் வெற்றிக்காக மட்டுமே தான் பார்த்தீங்கன்னா திமுக ஒரு மிகப்பெரிய கூட்டணி வந்து வைக்கிறாங்க. இது மாதிரி ஏமாற்றம் வந்து செஞ்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அதிரடியான ஒரு வெளியேறக்கூடிய செய்தியின் அடிப்படையில் இப்போ அதிரடியாக கூட்டணி கட்சிகள் அனைத்துமே முக்கிய முடிவுகள் எடுக்க போகிறாங்க. பார்த்தீங்கன்னா இதில் வந்து யார் வெற்றி பெறுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட்டணி கட்சிகள் இருக்கக்கூடிய முடிவுகள் தான் வந்து இதில் வந்து யார் வெற்றி யார் அதிகாரங்கள் வந்து கொடுக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வந்து வெளியாக போகுது. இதன் அடிப்படையில் திமுக இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் அனைத்துமே வந்து பார்த்தீங்கன்னா முக்கிய பேரங்கள் வந்து பேச போகிறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா கோடிக்கணக்கான பணங்கள் வந்து பார்த்திங்கன்னா கூட்டணி கட்சிகள் அனைத்துமே பார்த்திங்கன்னா அனைத்து அதிகாரங்களுமே வந்து கேட்டிருக்காங்க. அதிகாரத்துக்கு அடிப்படையில் திமுக என்ன முக்கிய முடிவுகள் வந்து எடுக்க போகிறாங்க அப்படின்னு தான் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாகவே வந்து இருக்குது. இதை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்முடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். பார்த்தீங்கன்னா இப்போ நடந்து முடிந்த தேர்தலில் வந்து பார்த்தீங்கன்னா திமுக ஒரு மிகப்பெரிய வெற்றி பெறும் அப்படின்ற நம்பிக்கையோடு வந்து இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து 4 முனை போட்டி வந்து நடைபெற்றது. இதில் வந்து யார் வெற்றியாளர் அப்படின்னு தான் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு வந்து இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஓட்டுகளை வந்து உடைத்திருக்காரு. இந்த ஓட்டின் அடிப்படையில் தான் இப்போ அதிரடியாக வந்து பார்த்திங்கன்னா அதிமுக வெற்றி பெறுமா திமுக வெற்றி பெறுமா அப்படின்றத ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு வந்து இருக்குது. இந்த எதிர்பார்ப்பின் அடிப்படையில் இப்போ கூட்டணி கட்சிகள் ஒரு சில கூட்டணி கட்சிகள்லாம் பார்த்தோன்னா இதில் வந்து ஒரு 10 இடத்துல வந்து வெற்றி பெற்றிருக்காங்க அப்படின்னா இது அனைத்துமே அவங்கள வந்து முடிவு செய்வது தான் வந்து பார்த்திங்கன்னா முடிவு செய்ய போகிறாங்க. இந்த முடிவுகள் வந்து பார்த்திங்கன்னா அன்று வந்து யார் பக்கம் வந்து சாயிறாங்களோ அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய முடிவுகள் வந்து யார் வெற்றியாளர் அப்படின்றத நிர்ணயிக்குவாங்க. இதன் அடிப்படையில் இந்த வெற்றியாளரின் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சம்பவம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நடந்திருக்கு. இந்த சம்பவத்தின் அடிப்படையில் தான் கூட்டணி கட்சிகள் அனைத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா அதிரடியான ஒரு முடிவுகள் வந்து எடுத்திருக்காங்க. முதலமைச்சர் ஸ்டாலினுடைய தலையில் ஒரு மிகப்பெரிய இடி வந்து இறங்கிருக்கு. சரி, ஓகே. இன்றைக்கான அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா இதுதான். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.